Hi everyone, this is Dharani. Yes, welcome back to the channel. I know it's been so long. And last week I was in doing some important work. Yes, I'm going to share that now. And also to give you some information about Master of UX Design. நீங்கள் யாராச்சும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க மாஸ்டர் ஆஃப் UX Design எனக்கு வந்து என்னென்ன அதில் படிப்போன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா this video is for you. And also I'm going to share my experience attending my convocation this year for the completion of Master of Design in UX. Yes, last year முடிஞ்சிச்சு. இந்த வருஷம் தான் convocation வச்சிருந்தாங்க. So I just went there to attend and got my certificates and mark sheets. Watch this video fully to know about what all I have learned throughout the design course. And over semester நான் சொல்றேன் like what are the subjects was there and what are the struggles that I faced and how I completed it. Let's get into the video quickly. First என்னோட vlog ஒன்று போட்டிருப்பேன் which is to Jaipur actually. That was for my second semester exam. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், நான் என்னென்ன ப்ரெசென்ட் பண்ணேன் எல்லாமே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இஃப் யூ ஹேவன்ட் வாட்ச் இட் யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட் ஒன்ஸ் அகேன் இஃப் யூ வாண்ட். ஓகே, ஆல்ஸ் யூ கேன் கண்டினியூ ஹியர். இது வந்து ஒரு ஆஃப்லைன் கோர்ஸ் தான். இது எப்படி நான் வந்து ஆன்லைனுக்கு ஆஃப்லைனாக படித்தேன்றது தான் நான் சொல்ல போகிறேன். பிகாஸ் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க who wants to learn something but without leaving your job. So அதனால this option was very much helpful for me actually. என்ன ஆச்சு, கோவிட் சிச்சுவேஷனில் தான் I started applying for my masters. I was looking for some online தான். I'm not in the stage where I can leave the job and போய் படிக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. So I have to manage both any of the ways. And it was a bit expensive for me when I asked for the fees in all the courses. Mastersலாம் கேட்கும்போது நிறைய more than 10 lakhs 20 lakhs அந்த மாதிரி தான் இருந்தது எல்லாமே. இது வந்து இவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியுமான்றதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். I was searching for something where I can afford and also it should be comfortable for my timeliness. இந்த ஆன்லைன் ஆஃப்லைன் இதெல்லாம் கொஞ்சம் டேக்கிள் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் இது வந்து கோவிட் டைமில் நான் சர்ச் பண்ணனால I got to know that this VGU is providing the course which is actually an offline course. It's not a correspondence one. இது மாஸ்டர் ஆஃப் டிகிரி தான் வரும். And you have to learn everything in online but you have to attend the exams in the காலேஜ். இதுதான் அந்த இடத்துல கிளிச் வேர் யூ ஹாவ் டு கோ ஃபார் த எக்ஸாம்ஸ் ஃபார் ஷோர். நீங்கள் கோவிட் டைமில் தான் வந்துச்சு. கோவிடாக இருந்தாலும் எக்ஸாம்ஸ் நீங்கள் அங்கே போய் தான் எழுதணுன்ற மாதிரி தான். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தானே போயிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் காலேஜ் போயிட்டு இருந்தோம்ல. ஸோ தட் வாஸ் த நார்ம் அங்கோ. அண்ட் ஐ வாஸ் ஓகே வித் தஸ் பிகாஸ் ஐ ஹாவ் வேறு எந்த ஆப்ஷன் இல்லை எனக்கு. அண்ட் ஐ சா த கோர்ஸ் கரிக்குலம் அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் ஐ ஸ்டார்ட் எனக்கு அப்போ பிடிச்சிருந்தது. அண்ட் மோஸ்ட்லி நிறைய இடத்துல 4 year டிகிரி வேறு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மாஸ்டர்ஸ் பண்ணணுன்றப்போ. ஸோ இட் வாஸ் பிட் அ காம்ப்ளிகேட்டட் ஜர்னி. ஐ ஹவ் காட் ஒன்லி 3 year டிகிரி. ஸோ 3 year டிகிரி ப்ளஸ் மாஸ்டர்ஸ் பண்ணுன்றப்போ அதுக்கேற்ற மாதிரி காலேஜ் தான் சர்ச் பண்ணி ஃபைனலாக ஃபில்டர் பண்ணி ஒன்று கிடைச்சக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் நான் எப்போ போனேன்னா வேர் யூ ஹேவ் டு சப்மிட் ஆல் த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் டு கெட் யுவர் அப்ளிகேஷன் டன் அண்ட் கெட் யுவர் ஐடி கார்டு. இதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நான் காலேஜுக்கு போனேன். அண்ட் இட் இஸ் நாட் ஃபார் த எக்ஸாம்ஸ். So that was my first trip to college and I got to know நான் போய் பார்த்தேன் டிசைன் ஆர்கிட்ட எப்படி இருக்குது எல்லா காலேஜும். அண்ட் தென் அட் that time only I have paid the fees. நான் வந்து அட்வான்ஸ் பே பண்ணியிருந்தேன் லைக் டு ரெஜிஸ்டர் த ஸ்லாட். பட் ஆஃப்டர் தட் ஐ வென்ட் தேர் அண்ட் பெய்ட் த ஃபுல் அமௌண்ட் ஃபார் மை எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு மட்டும் கட்டிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் மை கிளாஸஸ் ஆன்லைன். ஸோ எவ்ரிடே ஐ திங்க் 3 to 4 hours அது கிளாஸ் இருக்கும். மேக்ஸிமம் போனால் 5 hours வித் எக்ஸாம்ஸ் ஏதாவது இருந்தால். ஸோ அந்த மாதிரி 3 to 4 hours யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் எவ்ரி டே டு do the assignments, attend the classes and everything. So இது வந்து ஈவினிங் டைமில் தான் கிளாஸஸ் இருக்கும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்னால. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கிளாஸஸில் ஒரிஜினல் ஆஃப்லைன் கிளாஸும் அங்கே நடந்துட்டுருக்கு. அதே டைமில் எங்களுக்கு ஆன்லைன்லேயே நடக்கும். ஸோ நாங்கள் அட்டென்ட் பண்ணி வி வர் லேர்னிங் எவ்ரி ஆல்டர்னேட் டேஸ் மாதிரி இருந்தது. அப்புறம் எவ்ரி டே ஸோ இட் சேஞ்ச் அக்கார்டிங் டு த டைமிங்ஸ் அண்ட் எவ்ரிதிங். இது முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டைமிங்ஸ் எல்லாம் ஸோ வி ஹேவ் டு அட்டெண்ட். அண்ட் ஃபைனலி நான் செமஸ்டர் வரப்போ இன்டர்னல்ஸ்லாம் மோஸ்ட்லி ஆன்லைனில் நடந்தது. அண்ட் வி வென்ட் டு காலேஜஸ் டு அட்டெண்ட் த எக்ஸாம்ஸ். For the first time I was really excited because காலேஜ் படிக்கும்போது அதோட அருமை தெரியாது, பட் வேலை பார்க்கும்போது அதோட தெரியும். So I've got so many friends there. They are good friends also and I learned a lot from them. கொஞ்சம் பேர் experienced persons, கொஞ்சம் பேர் வந்து freshers like who have finished their college and directly joined the masters. So ஒரு மாதிரி நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். அண்ட் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து there is a lot of things. ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் என்னோட ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து டிசைன் திங்கிங் அண்ட் இன்னோவேஷன் வேர் யூ வில் லேர்ன் மோர் அபவுட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அண்ட் அந்த அப்ரோச் எப்படி கிரியேட் பண்ணுறது, how you empathize, how you creatively think and how you iterate the prototypes or wireframes or designs that you want to create. ஸோ அதெல்லாமே இந்த டிசைன் திங்கிங் அண்ட் இன்னோவேஷனில் வந்துடும். அண்ட் உங்களோட இன்னோவேட்டிவ் ஐடியாஸை நீங்கள் எப்படியெல்லாம் அதில் இன்டகிரேட் பண்ணுறீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டிசைனில் ரீடிசைன் பண்ணும்போதோ இல்லை வாட் எவர் இட் இஸ். ஸோ அது எல்லாமே இதில் வரும். We have to do projects and we have to do assignments to complete it. And the next subject is Introduction to Design Research and UX Design. ஸோ இது ரெண்டும் தனித்தனியாக படித்தோம். இன்ட்ரடக்ஷன் டிசைன் ரிசர்ச் வந்து ரிசர்ச் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஏன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு ரிசர்ச் ரொம்ப இதாக இருக்காது. ப்ராக்டிக்கல் ரிசர்ச் தான் அசைன்மெண்ட்ஸாக கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லேர்னிங் அபவுட் ரிசர்ச் யூ ஹேவ் டு டூ இட் ஆக்சுவலி.
ஸோ இந்த மெட்ரிக்ஸ் எடுத்துட்டு வாங்க, how you collect the secondary data, how you collect the primary data and everything, all about the research. So this is about research, and UX design is more about the experience, what you get from doing the research and how you will get into a solution or something like that. So adallam or section la vandu you will learn everything in detail here. And the fundamentals of design, fundamentals are all about mostly laws, principles and how you apply the rules, theories, adellame nama padipom. And the next is about HCI and user experience design. ஸோ அகேன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் வரப்போ இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், நிறைய டீடைல்டாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ட்ரோடக்ஷன் அண்ட் திஸ் இஸ் டு அட்வான்ஸ்ட். அண்ட் ஹெச்சிஐன்னு பார்க்கும்போது திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட், விச் இஸ் a ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன் டிசைன். இன்கேஸ் நான் வந்து ஃபியூச்சரில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சா இதை இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும்னு நினைப்பேன், விச் ஆக்சுவலி இட் ஹெல்ப் மீ அண்ட் இட் ஹேஸ் a lot of scope as well. ஸோ ஹியூமன் கம்ப்யூட்டர் இப்போ அதில் தான் எல்லாரும் எல்லா டிவைசஸ் அண்ட் வாட் எவர் இட் இஸ் யூ அரவுண்ட் யூஸ் அதில் தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ ஹெச்சிஐல தான். ஸோ தட்ஸ் வாட் ஐ கேன் சி the scope for this. If you want to know about what is HCI, it will include the principles of psychology, design and technology. So idla onnu koranja kuda it won't work out. So the way the human computer interacts, adnala இந்த மூணு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நாங்க படிச்சோம். And social and communication skills வந்து it's common in all the semesters, where you will learn about how to present, how you interact with the other people, how you conduct the interviews, or how you actually collect information from the historical places and everything. So adellame social and communication skills la vandrum. And also the presentation on social connect and personal development, idume vandu it will be marked. So idukku na naanga credits vaangnom, where you have to go somewhere, do some social activity and go attend some public events or whatever it is. Neenga aduna pathina experience you have to share it and create it as a presentation and present it in the Viva. So that's how that works. Based on the presentation and the things that you explored, you'll get marks. First semester I didn't know about the college hostel, so I was staying outside and it went a bit expensive for me, because if you have to write the exams for a week abdina the 1 week you have to get, na vandu work from appo enakku leave romba jaasti alla na podala. I have to work because my projects were going on at office. So I was getting a work from home and doing work in the morning and then and sometimes in the evening, attending the calls at time. கால்ஸ் எல்லாமே டைமுக்கு அட்டன் பண்ணுவேன். அண்ட் ஒர்க் முடிச்சுட்டு எக்ஸாம்ஸ்க்கு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் நைட் ஆப்வியஸ்லி காலேஜ் போய் தான் ப்ரிப்பேர் பண்ணேன், நைட்டு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணேன், அப்படி தான் எழுதினேன். பட் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது ஐ காட் சம் நாலேஜ் அபவுட் வாட் ஆக்சுவலி தே ஆர் டெல்லிங். ஸோ அதனால எனக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஸோ அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இட் வாஸ் பிட் ஈஸி பிகாஸ் எவ்ரிதிங் வாஸ் இன்ட்ரடக்ஷன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் வாஸ் அபவுட் UX design, because I was already working. அதனால அந்த ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் எப்படி நடக்குதுன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்ததுனால எல்லா ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் அசைன்மெண்ட்ஸ் என்னால் ஈஸியாக முடிஞ்சுது. இட் வாஸ் நாட் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஐ என்ஜாய்ட் த ஹோல் process of learning it. Okay, coming to semester 2, it was actually the struggle started here. Second semester it was all new subjects which I was not aware of. இதெல்லாமே எனக்கு பேரெல்லாமே புதுசாக இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் எக்ஸிக்யூஷனில் இருக்குது அப்படின்றது, இது எங்கெல்லாம் நடக்குதுன்றது எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ ஐ ஹாவ் டு டூ எக்ஸ்ட்ரா ஒர்க் டு லேர்ன் ஆல் திஸ். இப்போ கிளாஸில் கவனிச்சா மட்டும் புரியாது. அவங்க கொடுக்குற நோட்ஸோ, அவங்க கொடுக்குற டாக்குமெண்ட்ஸோ, அவங்க கொடுக்குற பிடிஎஃப்ஸ் எல்லாமே படிக்க வேண்டியது, எல்லாமே நம்ம ரீட் பண்ணாதான் ஆக்சுவலாக நீங்கள் படிக்கிற காலேஜுக்கு எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுல செகண்டரி. பட் வாட் யூ லேர்ன் ஃப்ரம் ஹியர், வாட் யூ அப்சர்வ் ஃப்ரம் ஹியர்ன்றது இட்ஸ் பிக் திங், ரைட்? நம்ம யூஸ்வலாக ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறப்போ நம்மளோட தாட்டெல்லாம் கிளியர் பண்ணிடணும், மார்க்ஸ் வாங்கணும், அப்படி தான் இருக்கும். பட் ஹியர் மை ஃபோக்கஸ் வாஸ் மோர் அபவுட், இதுதான் எனக்கு நான் ஸ்டூடெண்ட்டாகவும் ப்ரொஃபஷனலாகவும் இருக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ ஸ்டூடெண்ட்டாக படித்தப்போ ஐ வாஸ் ஒன்லி ஃபோக்கஸ்டு மோர் ஆன் கிளியரிங் த திங்ஸ். அவ்வளோதான். எனக்கு இதை நல்லா முடிக்கணும், ஐ வாண்ட் டு கெட் பிளேஸ்டு சம்வேர், அப்படி தான் இருந்தது. பட் இங்கே ஐ வாண்ட் டு லேர்ன். ஆக்சுவலாக எனக்கு புரிஞ்சுக்கணும், எனக்கு அதை நான் என்னோட ஒர்க்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும், அந்த மாதிரி தான். ஸோ நான் இதை ஸ்கிப் பண்ணுறேனோ இல்லை ஈஸியாக எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுறேன்றது செகண்டரி. அது என்னோட ஃபோக்கஸாகவே இல்லை. So I want to, what I'm learning here is what really am I implementing in the work or not, is what my whole doubt was. So அதை clear out பண்ணுறதுக்கு தான் I struggled a lot and extra work போட வேண்டியதாக இருந்தது. I was not in social media before when the first semester start ஆகும்போது. But then I started the YouTube channel. I want to share something, whatever that I'm learning. So அதனால I started my YouTube channels and everything. My work was also peak at the time, and also mentoring and other things were going on. இதெல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப full time. You have to attend the classes and do the assignments, finishing the time. எனக்கு சுத்தமாக மேனேஜ் பண்ணுறதுக்கு I was struggling a lot. I know that you all will be facing இந்த மாதிரி டைம் ஸ்ட்ரகிள்னால தான் நிறைய பேர் இதை பண்ணாமல் இருப்பீங்க. பட் யூ கேன் டூ இட். செகண்ட் செமஸ்டரோட போதும் அப்படிலாம் நினச்சிருக்கேன். But the point of putting a vlog on the social media is more effective than what I was. என்னன்னா நான் சோஷியல் மீடியாவில் யூடியூப்ல என்னோட செகண்ட் vlog எதுக்கு முக்கியமாக போட்டேன்னா, if I am letting someone
letting people know that I'm doing, I have to complete it. எனக்குள்ள அந்த ஒரு செல்ஃப் என்ன சொல்றது மோட்டிவேஷன் இருந்துட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து நான் முடிக்கணும், ஐ ஹவ் ஸ்டார்டட், நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு எல்லாருக்கும் நான் சொல்லிட்டேன். பட் வித்வுட் கம்ப்ளீட்டிங் இட் ஐம் நாட் கோனா கிவ் அப்ன்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இந்த செமஸ்டரில் அண்ட் ஐ கேன் ஆல்சோ எனக்கு அஃபோர்ட் பண்ணுறதுக்கும் அப்போ நிறைய என்ன சொல்கிறது ஃபீஸ் யூ ஹேவ் டு பே எவ்ரி செமஸ்டர். ஐ வாஸ் இன் சிச்சுவேஷன் வேர் ஐ ஹேவ் டு டூ எக்ஸ்டர்னல் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ டு காம்பன்சேட் மை எஜுகேஷன் ஃபீ. ஸோ இதெல்லாமே போயிட்டு இருந்தது. ஏன்னா செமஸ்டர் 6 months ஒன்ஸ் கட்டி ஆகணும். அண்ட் தேர் வாஸ் லாட் மெனி திங்ஸ் ஹேப்பனிங். அப்போது இந்த செகண்ட் செமஸ்டர் தான் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். பட் வாட் ஐ வாஸ் டூயிங் தேர் என்னென்ன படித்தேன்னா, செமஸ்டர் 2ல நான் ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ண சப்ஜெக்ட் வந்து காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அண்ட் எத்னோகிராஃபி. இட்ஸ் மோர் அபவுட் ஹவ் யூ என்ஹான்ஸ் த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பை மென்டல் ப்ராசஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு யூசர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ ஹவு த பர்செப்ஷன் வில் லுக் லைக் அண்ட் டிஃபர்ஸ் ஈச் பர்சன், ஈச் யூசர்ஸ்ன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த பேஸ்ட் ஆன் த யூசர் மெமரி, எவ்வளோ நேரம் அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும் ஒரு விஷயத்தை, அண்ட் ஹவு லாங் யூ ஹேவ் டு ஷோ கேஸ் ஆர் பாப் அப், யூ நீட் டு கெட் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதெல்லாமே அது மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிச்சு if you are designing for it, that's more about cognitive skills. And the next is ethnography. Ethnography is more about user behavior and how their cultural thoughts are going to be. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு இடத்துல போய், இது என்னோட ஒரு கிட்டத்தட்ட ஒரு குட்டி தீசிஸ் ப்ராஜெக்ட் மாதிரி இருந்தது. ப்ராஜெக்ட் ப்ரொபோசல் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி அண்ட் தென் அதுக்காக நான் ஒரு அசைன்மெண்ட் பண்ணேன். இதை டீட்டெயில்டாக நான் என்னோட ப்ரீவியஸ் ப்ளாக்லேயே சொல்லியிருப்பேன். யூ கேன் ஹேவ் அ லுக் தேர் இஃப் யூ வாண்ட் டு நோ தெம் இன் டீடைல் அண்ட் வாட் ஆர் த ப்ராஜெக்ட்ஸ் தட் ஐ ஹேவ் டன். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் UX design for logistics. ஸோ இது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக. யூ ஆல் நோ ஹவு எவ்ரி திங் ஒர்க்ஸ் வித் இன் த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் த சப்ளை செயின் இண்டஸ்ட்ரீஸ். யூஎக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ப்ராசஸ்க்கு அண்ட் ட்ராக்கிங்க்கு, அண்ட் ஹவு த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் அதெல்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு, அண்ட் ஆல்சோ the time taken and time management, everything regarding the logistics and supply chain management. இது எல்லாமே இந்த UX design for logistics தான் நீங்க படிப்பீங்க. And the omnipresence designs, which is actually for the various devices and various platforms. எப்படி வந்து ஒரே யூசருக்கு பல பிளாட்ஃபார்ம்ஸில் எந்த மாதிரி டிசைன் பண்ணுன்றதை பார்க்க டீட்டெயிலாக படிக்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் UX and service design and enterprise design. So how it gives end-to-end services to the customers-ன்றது தான். ஸோ இந்த ரெண்டு ஏரியாஸ்லையும். And the next is interaction design, where this is also one of my favorite. You will learn more about how to design for user-centric digital interfaces. ரொம்ப இன்ட்ராக்டிவாக இன்ட்யூட்டிவாக அப்படி டிசைன் பண்ணுறதுன்றது தான் இதெல்லாம் நம்ம படிப்போம். And the next is UX design for emerging technology. இதில் வந்து actually we have done a project related to VR, virtual reality related. இதில் வந்து AR and VR ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். நிறைய ஐடியாஸ் இருந்தது. நாங்கள் AR VR எடுத்து VR தான் பார்த்தோம். ஸோ வேர் we have created a VR glass for elderly people who have difficulty in viewing and handling the advanced technologies. Finally இதில் வந்து ஈவென்ட் செமஸ்டர்ஸில் வந்து சோஷியல் கனெக்ட், பர்சனல் டெவலப்மெண்ட்லாம் இல்லாமல் அதே வேறு பேரில் ஆனந்தம்னு இருக்கும். which you have to perform NSS, NCC அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. Or else you can do any activity programs. Like I have performed my activity program. ஒரு design marathon ஒன்று நடந்துச்சு. I was a participant in that. I was explaining, and also I tried conducting in my design community as well. So அந்த marathon-ஓட எக்ஸ்பீரியன்ஸும் ஆக்டிவிட்டீஸையும் நான் ப்ரெசென்ட் பண்ணேன் என்னோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் கோயிங் டு த தேர்ட் செமஸ்டர். இதில் என்னன்னா, இந்த செகண்ட் செமஸ்டரில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் வேறு. இட்ஸ் நாட் ஒரு ஈஸியாக படிச்சுட்டு டக்குன்னு செகண்ட் நான் இப்படி தான் இருக்கும் போலன்னு நினச்சிட்டு இருக்கப்போ செகண்ட் செமஸ்டரில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா it has become very difficult for me. And going to third one, இதில் வந்து செமினார் நடந்துச்சு, where you have to pick up any of the topic and perform the proposal and try to perform it as a seminar. இந்த செமஸ்டரில் வந்து நீங்கள் ஒரு தீசிஸோ ஒரு ப்ராஜெக்டோ பண்ணுவீங்க. வேறு தீசிஸ் லாஸ்ட் செமஸ்டர்லாம் பண்ணோம். பட் ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணுவீங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு ப்ரெசன்டேஷனை ப்ரப்போசலை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் செமினாராக ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து இண்டஸ்ட்ரி பேஸ்டு ப்ராஜெக்ட்னு இன்னொன்று நீங்கள் ஃபைனலாக பண்ணுவீங்க. ஸோ அது சம்வாட் இன்டர்கனெக்டடாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இதுக்கு தேர்ட் செமஸ்டரில் நாங்கள் ஒரு செமினார் ப்ரிப்பேர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அது அப்ரூவ் ஆனால் தான் யூ வில் பி ஏபிள் டு கன்டினியூ வித் த ப்ராஜெக்ட், ஆர் எல்ஸ் யூ ஹேவ் டு பிக் அப் another topic. ஸோ எனக்கு லக்கிலி இட் காட் அப்ரூவ்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்க்கு போயிட்டோம். அண்ட் தட் வாஸ் அபவுட் ரிசர்ச் மெத்தடாலஜி. ரிசர்ச் மெத்தடாலஜியில் வந்து வாட் யூ லேர்ன் இஸ் you learn a lot about systematic approach and set of procedures where you perform related to research during your design process. So இதில் வந்து not only நமக்கு தெரிஞ்ச மாதிரி நார்மலாக சின்ன சின்ன ரிசர்ச் போய் என்னென்ன காம்படிட்டர்ஸ் இருக்காங்க அது மாதிரி கிடையாது. இட்ஸ் மோர் அபவுட் data collection. ஸோ எப்படிலாம் நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், what are the methods that you have for data collection, and what are the technical analysis that you can do, and analytical methodologies,
ஸோ இதெல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக படிப்பீங்க, வேர் யூ வில் கெட் டு நோ. இது ஒரு வழி கிடையாது ரிசர்ச்சே பண்ண. ஐ ஹவ் ஸ்ட்ரகிள்ட் அ லாட் டு கலெக்ட் த டேட்டா பிஃபோர். இதுதான் டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறேன். மேபி சின்னதாக நீங்கள் ஒரு பேசிக் லே அவுட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கும். ஸோ நீங்கள் நிறைய மெத்தட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சாலாவது யூ கேன் எக்ஸ்ப்ளோர் அ லாட் அபவுட் இட். பட் சின்ன ஒரு 2-3 டாபிக்ஸ் தான் தெரியும் அப்படின்றப்போ யூ வில் அதுலேயே தான் நம்ம சுற்றிட்டு இருப்போம். பட் when I learned this, it helped me a lot to start with lot of researches in design, doing the design, and also I got interest towards it. இங்கே தான் நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன் ரிசர்ச்சில். அந்த டைம் பீயிங்கில் பார்த்தீங்கன்னா நான் போட்ட வீடியோஸ் மோஸ்ட்லி அபவுட் ரிசர்ச் தான் இருக்கும், பிகாஸ் ஐ வாஸ் டூயிங் தட். அதனால நான் ரிசர்ச் தான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன் அந்த டைமில். ஸோ இட் ஹெல்ப் மீ லாட். அண்ட் உங்களுக்கு NPTELனு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா யூ நோ அபவுட் இட் ஆல்ரெடி. இதில் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டாங்க, ஒரு சப்ஜெக்ட் எடுத்து எழுதணும். நான் சொல்லியிருந்தேன்ல எனக்கு HCA ரொம்ப பிடிச்சிச்சுன்னு. ஸோ ஐ ஹவ் டேக்கன் த டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸஸ். இதில் வந்து என்ன ஆயிடுச்சு, யூ ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா ஃபீட் ஃபார் attending the exam. இது வந்து எங்க இருக்கும்னா அவங்க போடுற ஒரு லொகேஷன்ல போய் எழுதணும். We can give the primary and secondary option. இது இன்னொரு struggle that I have faced because நான் semester exams attend பண்ணணும் next week, and then previous week I have to. It was எனக்கு என்னன்னு தெரியல, ஒர்க்கும் பண்ணிட்டு இந்த வீடியோஸ் இது எல்லாமே எடுத்துட்டு இருந்தனால டைம் ரொம்ப கம்மி. ட்ராவலிங் டைம் வந்து என்னால் ஸ்பெண்டே பண்ண முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு. எவ்வளோக்கு சீக்கிரம் போயிட்டு வர முடியுமோ அவ்வளோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதில் வந்து பெங்களூர்னு போட்டிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ் அட் தட் டைம் டியூ டு சம் பர்சனல் ரீசன்ஸ். ஸோ அங்கேருந்து திரும்ப பெங்களூர் சுற்றி கிடையாது. இட் வாஸ் எக்ஸ்டர்னல் சம்வேர். ஒரு அந்த பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, தாமரை மோன்னு அது மாதிரி என்னமோ ஒரு இடம், ரொம்ப தூரம். ஸோ அங்கே தான் ஒரு காலேஜில் எக்ஸாம் இருந்தது. ஸோ எழுதி முடிச்சுட்டு இட் வாஸ் இன் சண்டே. அண்ட் பயந்துட்டு இட் வாஸ், ஏன்னா ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் அ லாட் பிகாஸ் த ப்ரீவியஸ் டே நான் முதல்ல படிச்சதை வச்சு தான் எழுதினேன். அண்ட் ப்ரீவியஸ் டே வந்து நான் எதுவும் ப்ரிப்பேர் பண்ண முடியல டியூ டு மை சிச்சுவேஷன். அண்ட் இட் வென்ட் வெல் ஃபைனலி. சீக்கிரம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மை காலேஜ் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் இண்டஸ்ட்ரி பேஸ்டு ப்ராஜெக்ட்டும் ஓவர். இட் வாஸ் ஆல் டன் குட் அண்ட் கம்ப்ளீட்டட். கமிங் டு 4th செமஸ்டர் 3 சப்ஜெக்ட் தான். அதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமே தாங்கலை. எல்லாருக்கும் தெரியும்ல, காலேஜோட லாஸ்ட் செமஸ்டரில் வந்து யூ வில் டூ அ ட்ரைனிங் ப்ராஜெக்ட். ஸோ இதில் வந்து எனக்கு நம்ம எப்படி பண்ண போகிறோம், நம்ம ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரைனிங் ப்ராஜெக்ட் எப்படி பண்ண போகிறோம். ஆனால் யூ ஹேவ் டு சப்மிட் த ட்ரைனிங் சர்டிஃபிகேட். தென் ஒன்லி ட்ரைனிங் இல்லை, தட்ஸ் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் கைண்ட் ஆஃப் திங். ஸோ எக்ஸ்டர்னல் ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று பண்ணி சப்மிட் பண்ணியிருந்தா தான் யூ கேன் ஏபிள் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட் செமஸ்டர். அண்ட் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க யூ ஹேவ் டு டூ சம் ப்ராஜெக்ட்ஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் ஒரு தீசிஸ் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணணும். வேறு இண்டஸ்ட்ரி பேஸ்டு ப்ராஜெக்ட் நாங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்ல ப்ரப்போசலில். ஸோ அதை கண்டினியூ ஆகி இந்த செமஸ்டரில் நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன டாபிக் எடுத்திருந்தேன்னா, UXY டிசைனர்ஸ் வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அஸ் அ ஃப்ரெஷராக, அண்ட் ஹவு ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு கெட் தேர் எஜுகேஷன் ரிலேட்டட் டு UXY டிசைன். அதுதான் இப்போ நான் படித்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல, இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் ப்ரீவியஸ்லி இட் வாஸ் நாட், பீப்புள் ஆர் நாட் அவேர் ஆஃப் தட். டிசைனில் வந்து UXYன்னு ஒன்று இப்போவும் வந்து நிறைய பேர் இதுக்கு ஒரு பெரிய கோர்ஸ் இருக்குது, மாஸ்டர்ஸ் இருக்குது, பேச்சுலர்ஸ் இருக்குன்றது தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஹவு இட் வில் ரீச் த நிறைய வில்லேஜ் பீப்புள்ஸ்லாம் எப்படி இது ரீச் ஆகும். சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் பிகாஸ் தே டாக் டு பீப்புள். அண்ட் இது சோஷியல் மீடியானால மேபி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இல்லை எப்படி இதோட க்ரோத் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணுறது தான் என்னோட ப்ராஜெக்ட். அண்ட் ஐ வாஸ் டூயிங் இட் வித் நான் நிறைய காலேஜஸில் போய் இன்டர்வியூஸ் எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட சுற்றி இருக்கிற காலேஜஸ், என்னோட நேட்டிவ் பிளேஸில் பெங்களூரில், சென்னையில். அண்ட் ஐ காட் சம் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ நமக்கு தான் டேட்டா கலெக்ஷன் தெரிஞ்சிருச்சாச்சு, நல்லா டீட்டெயில்டாகவே தெரிஞ்சிச்சு. ஸோ ஐ ஃபாலோட் சம் ஈஸி ரிசர்ச் மெத்தட்ஸ் டு complete it. And regarding my internship, I have also applied for external project, and the external project la intern certificate கேட்டு என்னோட client கிட்ட இருந்து external project intern certificate கேட்டு வாங்கிட்டேன் because the client was my friend. எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவா இருந்துச்சு. And also I have supported one of my friend too, where she was also struggling to get the internship. So அந்த internship ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோம். It went good. Social connect எப்பவும் போல, social connect, personal development எல்லாம் இருந்துச்சு, presentation and communication skill development இதெல்லாம் presentationும் முடிஞ்சு. And my exams were over by last year April, and then exam முடிஞ்சு, and then results were out, and finally I got this announcement on December that you're going to have your convocation on Jan. Yes, நான் prepare ஆயிட்டேன் convocation போறதுக்கு, and you will see the journey now. Coming to part 2 of this video, here you see the journey of my convocation, how it went. Thank you so much for watching. You'll see the continuation of this video in part 2. Let's meet you all there. Thank you. Bye bye.